ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான சோன் பப்படி செய்ய போகிறோம். ஆமாங்க, சாக்லேட் சோன் பப்படி செய்ய போகிறோம். பார்க்கவும் அருமையாக இருக்கும், சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். சோன் பப்படினா நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களில் யாருக்கெல்லாம் இந்த சாக்லேட் சோன் பப்படி பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்ட்டை போட்டு லைக்கை போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான சாக்லேட் சோன் பப்படி செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் சாக்லேட் சோன் பப்படி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி சாக்லேட் சோன் பப்படி செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு பெரிய கடாயை வச்சுட்டு நெய் ஊற்றிக்கலாம். அந்த கடாயில் மொத்தமாக இதுக்கு 5 லிட்டர் ஆயில் அம்சம் எடுக்க போகிறோம். அதுக்காக முதல்ல 3 லிட்டர் நெய் எடுத்துருக்கோம். அது கூடவே 2 லிட்டர் ஆயில் சேர்த்துக்கிறோம். மொத்தமாக 5 லிட்டரு. இதெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடேறி மெல்ட் ஆகி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தாலே தெரியும், நம்ம ஊற்றிருந்த நெய்யும் ஆயிலும் நல்லா சூடேறி வந்திருக்கு. நல்லா சூடேறினதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இதில் மைதா சேர்த்துக்கணும். அதுக்காக 4 கிலோ மைதா எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அந்த 4 கிலோ மைதாவும் ஒரே டைம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அதில் கட்டிகள் எல்லாம் வரும், அது வராமல் இருக்கிறதுக்காக கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா நைஸாக வந்துடும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா கொதி வர்றதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி கொதி வந்துட்டுருக்குன்ட்டு. அது முழுசாக கரைஞ்சி நைஸாக வர்ற வரைக்கும் இதே மாதிரி கிண்டிகிட்டே இருக்கலாம். நான் கரெக்டான பதம் வர்றப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம போட்ட மைதெல்லாம் கட்டியெல்லாம் கரைஞ்சி நல்லா நைஸாகி வந்துருச்சு. இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்ட்டு. இது அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இதே மாதிரி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். நம்ம சேர்த்துருந்த ஆயிலும் நெய்யும் சூடாகினதுக்கப்புறம் மைதா சேர்த்துக்கிட்டோம் இல்லையா, அந்த நேரத்துலேருந்து இப்போ வரைக்கும் 5 நிமிஷம் ஆகிருக்கு. கைவிடாமல் இதே மாதிரி கிண்டிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் பர்ஃபெக்டான ஒரு விதத்தில் செய்ய முடியும் சோன் பப்படி. அதனால தான் சொல்கிறேன், நல்ல நல்ல டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், பர்ஃபெக்டாக நீங்களும் செய்வீங்க. நம்ம இதில் மைதா சேர்த்துக்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் 10 நிமிஷம் டைம் ஆகிருக்கு. கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கிறோம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். இப்போ வரைக்கும் 15 நிமிஷம் ஆகிருக்கு. கரெக்டான பதம் ரெடியாகி வந்துருச்சு. அது எப்படி செக் பண்ணுறதுன்னா, நம்ம லைட்டாக தண்ணி எடுத்து தெளிக்க போகிறோம். அது எப்படி சவுண்ட் வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி சிறுன்னு சவுண்ட் வந்தாவே போதும், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதை எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். நல்லா அகலமாக இருக்கிற பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் ஊற்றிட்டு நல்லா ஆற வைக்கணும், சில்லுன்னு ஆகிற வரைக்கும். இது இப்படியே கொஞ்சம் நேரம் ஆறி வரட்டும். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இது நல்லா ஒரு மிதமான சூடு வந்திருக்கு. கலர் மாதிரி வந்திருக்குன்னு கேட்பீங்க. அது நெய் ஊற்றிருக்கிறதுனால அந்த நெய் மேலே தேலி நிற்குது. இந்த சமயத்தில் இதில் சாக்லேட் பவுடர் சேர்த்துக்கிறோம். கொக்கோ பவுடர் ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கோம். இதில் சேர்த்துக்கலாம். இந்த 200 கிராம் தான் இது கரெக்டாக இருக்கும். அதிகமாக சேர்த்தோம்னா கொஞ்சம் கசரை வர்ற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம 200 கிராம் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு டார்க் அதிகமாக வேணும்னாக்கா இன்னும் கூட சேர்த்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் கூட. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் முழுசாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். கட்டிகள் இல்லாமல் இருக்கணும், அதனால் இந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் நம்ம எந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கோன்னுட்டு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணாவே போதும். நல்லா கட்டியெல்லாம் கரைஞ்சி வந்துருச்சு, சாக்லேட் கலர் மாறி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சோன் பப்படி ரெடி பண்ணதுக்கப்புறம் அது ஒரு தட்டில் போட்டு தட்டி எடுக்கணும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம சோன் பப்படி ரெடி பண்ணி எதில் போட போகிறோமோ அந்த தட்டில் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இப்போது அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. நம்ம செஞ்சுட்ருக்கிற சாக்லேட் சோன் பப்படிக்கான அடுத்த ஸ்டெப்பு, ஒரு பெரிய கடாயை வச்சுட்டு அதில் 8 கிலோ சுகர் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 8 கிலோ சுகர் போட்டதுக்கப்புறம் இதில் 3 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த சுகரெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதி திக்காகி வரணும். அது வரைக்கும் இதை கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இந்த சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சி கொதி வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கொதி வர்றப்போ அழுக்கு இருக்கும் சுகரில். அது வந்ததுன்னா இந்த டைமில் எடுத்துடணும். நம்ம இது சுகர் நல்ல சுகர் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம, அதனால் இதில் அழுக்கு எதுவும் வரல. அந்த மாதிரி சுகரில் எதனா அழுக்கு இருந்ததுன்னா அந்த சைடில் வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கொஞ்சம் பிளாக்காக தெரிகிற மாதிரி இருக்கும். அதை க்ளீன் பண்ணி எடுத்துடுறது நல்லது. இந்த சுகர் நல்லா சுத்தமாக இருக்குது, பார்த்தாலே தெரியும். அதனால் நல்லா பிராண்டட் சுகராக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சுத்தமாக க்ளீனாக இருக்கும் அந்த சுகருங்கெல்லாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த சமயத்தில் இந்த கடாயை சுற்றி லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கணும். எதுக்காக தண்ணி தெளிக்கிறோம்னா, அந்த கடாயில் சைடில் ஒட்டியிருக்கும் அந்த சுகர் எல்லாம் மேலே, அதாவது நம்ம கிண்டி இருப்போம்ல, அப்போ சுகர் மேலே போய் ஒட்டியிருக்கும். அதுக்காக இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டோம்னா அது முழுசாக அந்த சுகர் சிரப்பில் இறங்கி நல்லா மெல்ட் ஆகிடும். அதுக்காக தான் தண்ணி தெளிச்சிக்கிறோம். கொஞ்சமாக தெளிச்சிக்கோங்க. ஒரு 50 ml அளவுக்கு எடுத்து தான் தெளிச்சிருக்கோம் நம்ம. இந்த சுகர் சிரப் கொதி வர ஆரம்பிச்சதுலேருந்து கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிருக்கு. அந்த சுகர் சிரப் கொதி வரதை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு திக்காகி வந்திருக்குன்னுட்டு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு 200 ml வெனிகர் சேர்த்துக்கிறோம். வெனிகர் தேவைக்கேற்ப தான் சேர்த்துக்கணும். நம்ம கரெக்டான அளவு சொல்கிறோம் இதில். இருந்தாலே அது வினிகரோட பவர் அதிகமாக இருந்ததுனாக்கா அது கொஞ்சம் உங்களுக்கு அந்த பிசு பிசுப்பு வந்துடும். ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு கமெண்ட்டில்,
சோன் பப்படி செஞ்சுருக்காரு அவர். மறுநாள் வந்து அவருக்கு பிசு பிசுன்னு வந்துருச்சான். அதுக்கான ரீசன் வந்து இதுதான். கொஞ்சம் வெனிகர் அதிகமாக கொடுத்துருப்பாரு. அதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கும். பவர் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் அது. அதனால தான் பிசு பிசு வந்திருக்கும். கொஞ்சம் அந்த டைமில் கம்மியாக கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வெனிகர் சேர்த்து 1 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி நெய் சேர்த்துக்கலாம் கடாயை சுற்றி. அதை வந்து கடாயில் ஒட்டாமல் வரணும், நல்லா திக்காகி வரணும் அந்த சுகர் சிரப்பு. அதுக்காக ஒரு 50 ml நெய் சேர்த்துருக்கோம். இந்த சுகர் சிரப் நல்லா கெட்டியாகி வரணும். அதாவது வந்து முதிர்பாக்கம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்லா கெட்டியாகி வரணும். அதுக்காக நம்ம இதை நல்லா கொதி வர விடுறோம். அதே மாதிரி இதில் வெனிகர் சேர்த்ததுக்கப்புறம் வெனிகர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சைடில் நெய் ஊற்றிருக்கோம்ல, அதுக்கப்புறம் இந்த கடாயில் மிக்ஸ் பண்ணவே கூடாது. இந்த சுகர் சிரப்பை அப்படியே கொதி வர விடணும். கொதி வர ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 13 நிமிஷம் ஆயிருக்கு இப்போ வரைக்கும். அது கொதி வர்றதை பாருங்கள் எந்த மாதிரி கொதி வந்துட்டுருக்குன்ட்டு. இந்த மாதிரி நல்லா கொதி வந்தால் தான் அது நல்லா திக்காகி வரும். அப்படியே கலர் மாறி வரும், கொஞ்சம் கோல்டன் கலரில் மாறி வரும். அது வரைக்கும் இது நல்லா திக்காகி வரட்டும். இந்த சுகர் சிரப் கொதி வர ஆரம்பித்து 25 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த சமயத்தில் அது கொதி வர்றதை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ திக்காகி வந்திருக்குன்ட்டு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து கையில் எடுத்து நம்ம அதை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்க்குறோம். அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, அது பட்டுன்னு உடையணும். அந்த மாதிரி உடஞ்சிதுன்னா பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இது வந்து உடையில, கொஞ்சம் லப்பர் மாதிரி இருக்குது இல்லையா, இன்னும் கொஞ்சம் நேரம் இது திக்காகி வரட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சுகர் சிரப் ரெடி ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றணும். அந்த பாத்திரத்தில் நம்ம முன்னாடியே சாக்லேட் சிரப் ரெடி பண்ணி வச்சிருக்கலாம். அதை எடுத்து இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில், அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி ரப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ திரும்பவும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கையில் தண்ணி எதுவும் தொட வேண்டாம், அப்படியே எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான பதத்தில் வந்திருக்கான்னு தெரியும். இந்த மாதிரி எடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ணவே அது கொஞ்சம் கெட்டியாகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை பெண்ட் பண்ணுறோம் பாருங்கள், அது உடையுது பாருங்கள். இந்த மாதிரி உடையணும், பட்டுன்னு உடஞ்சி வரணும். அது இந்த மாதிரி உடஞ்சிதானே ரெடி ஆகிடுச்சு இது. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடியே சாக்லேட் சிரப் ரப் பண்ணி வச்சுருக்கோம், அதில் எடுத்து இதை ஊற்றி ஆற வைக்கலாம் வாங்க. இந்த தட்டில் எதுக்காக சாக்லேட் சிரப் பூச்சிருக்கோம்னா, இந்த சுகர் சிரப் வந்து கெட்டியானதுக்கப்புறம் அந்த ட்ரையில் பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பூச்சிருக்கோம். இது அப்படியே ஆற வச்சு ஆறி வராது. அதனால் இந்த பாத்திரத்தோட பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம். கீழே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அந்த தண்ணி மேலே வச்சு தான் ஆற வச்சுட்ருக்கிறோம். அப்படி வச்சு ஆற வைக்கும்போது இந்த சுகர் சிரப் வந்து நல்லா கெட்டியாகி வரும். அது எந்த மாதிரி ரெடியாகி வருதுன்றதை பாருங்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை திருப்பிட்டு அதை ஆற வைக்கணும். நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டான விதத்தில் ஆறி வரும். இது அப்படியே விட்டோம்னா ஆறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம தண்ணியில் வச்சு ஆற வைக்கிறோம். நம்ம தண்ணியில் வச்சு ஆற வச்சதுனால பாருங்கள், கையில் தொடுற மாதிரி பதம் வந்துருச்சு. இந்த அளவுக்கு சூடு ஆறி வந்தாவே போதும், கரெக்டான பதம் ரெடியாகி வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம ட்ரையில் வச்சுருக்கோம், அது இலகி போகாமல் இருக்குது பாருங்களா. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுகர் சிரப் திக்காக வந்திருக்கலாம், அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். அதே மாதிரி இதில் போட்டுக்கிறதுக்கு முன்னே இந்த மாதிரி முன்னாடி சாக்லேட் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அது இந்த மாதிரி ட்ரையில் பூசிக்கணும். அப்போ தான் அந்த தட்டில் ஒட்டாமல் இருக்கும், அதனால் பூசிக்கிட்டோம். இப்போ இதை நல்லா ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி சோன் பப்படி செய்கிறதுக்குனே ஒரு குச்சி இருக்குது, அந்த குச்சி எடுத்து இந்த மாதிரி நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இழுக்கணும். அதுக்கு ஒரு 3லேருந்து 4 பேர் கண்டிப்பாக தேவைப்படும் சோன் பப்படி செய்கிறதுக்கு. இந்த மாதிரி அந்த குச்சியை வச்சு இழுக்கிறப்போ அது அப்படியே கண்ணாடி மாதிரி மாறி வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி மாறுறப்போ நூல் நூலாக வரும், பிரிஞ்சு நல்லா டைட்டாக இருக்கும். அந்த மாதிரி இழுக்கிறப்போ அப்படியே நூல் நூலாக வந்துட்டுருக்கு பாருங்கள், அப்படியே கண்ணாடி மாதிரி தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பதம் வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம முன்னாடியே சாக்லேட் குந்தா ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். முதல்ல ஒரு பாதி அளவுக்கு ஊற்றிட்டு இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம முன்னாடியே செஞ்ச மாதிரி தான் அதே மாதிரி இழுக்கணும். இந்த மாதிரி 3லேருந்து 4 பேர் வச்சு இழுக்கிறப்போ என்ன ஆகும், அப்படியே நூல் நூலாக பிரிஞ்சு வரும். அதே மாதிரி இந்த சாக்லேட் சிரப்பெல்லாம் முழுசாக அப்சர்வ் பண்ணிக்கும் இது. இப்போ ஒரு கொஞ்சம் அளவுக்கு ஒரு பாதி அளவுக்கு அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த சிரப்பெல்லாம் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சால் தான் சோன் பப்படி சூப்பராக ரெடியாகி வரும். இப்போ மீதி இருக்கிற அந்த சாக்லேட் குந்தாவெல்லாம் எடுத்து ஊற்றிக்கிட்டோம். ஊற்றினதுக்கப்புறம் திரும்பவும் அதே மாதிரி தான் திருப்பி போட்டு அந்த குச்சி வச்சு இழுக்கணும். இந்த மாதிரி இழுத்தோம்னா அப்படியே நூல் நூலாக வந்துட்டுருக்கு பாருங்கள். அது அப்படியே பஞ்சு போல் வரும் நமக்கு. அது வரைக்கும் இதே மாதிரி நம்ம இழுத்து விட்டுட்டே இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு டைம் இழுக்கிறப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டு நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி செஞ்சிங்களா தான் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான விதத்தில் சோன் பப்படி ரெடியாகி வரும். இந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் சோன் பப்படி நமக்கு பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிடவும் அருமையாக இருக்கும். இந்த சாக்லேட் சோன் பப்படியோட ஃப்ளேவர் நமக்கு வேணும்னாக்கா நம்ம ஊற்றிருக்கிற அந்த சாக்லேட் சிரப் இருக்குல்ல, அதை முழுசாக அது அப்சர்வ் பண்ணணும். ஃபுல்லாக ட்ரை ஆகும் பாருங்கள். அது அந்த மாதிரி ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி திருப்பி விட்டோம்னாக்கா திருப்பி வச்சு இந்த மாதிரி இழுக்கணும். இழுக்கிறப்ப அது முழுசாக அப்சர்வ் பண்ணிவிடும். இப்போ பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குன்னுட்டு. இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 10 முறை இந்த மாதிரி இழுத்தோம்னாவே நமக்கு பஞ்சு போல் வந்துடும். பார்த்தாலே திருப்பி வந்துட்டுருக்குங்க, அப்படியே நூல் நூலாக வந்துட்டுருக்கு பாருங்கள். ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான சோன் பப்படி செஞ்சு காமிச்சிருக்கோம். ரொம்பவே சூப்பராக ரெடியாக வந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், எடுத்து காமிக்கிறோம் நம்ம. அப்படியே நூல் நூலாக வந்துருக்கு பாருங்கள். வாவ், ஒரு பர்ஃபெக்டான விதத்தில் சோன் பப்படி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு.
இந்த மாதிரி வந்ததானே போதும். இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது வந்து நம்ம முன்னாடி அந்த ட்ரை எடுத்து வச்சுருந்தோம் தெரியுமா, நம்ம அந்த சோன் பப்படி போட்டு தட்டுறதுக்காக ஒரு ட்ரை ரெடி பண்ணி அந்த சைஸுக்காக அந்த சைஸோட கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து அப்படியே அந்த ட்ரையில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணணும். அதை வைக்கிறதுக்கு முன்னே கொஞ்சம் அப்படியே 2 பக்கமும் இழுத்தோம்னாக்கா அது எக்ஸ்பெண்ட் ஆகும். எக்ஸ்பெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ட்ரை சைஸுக்கு வச்சுட்டு அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் அதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்து வச்சு அந்த பக்கமும் அதே மாதிரி வச்சுக்கணும். அதே மாதிரி அதை வச்சு இழுத்தோம்னாக்கா எக்ஸ்பெண்ட் ஆகும். அப்படியே அந்த ட்ரையில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்போ அந்த நட்ஸ் எல்லாம் அதில் முழுசாக ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அது மேலே வச்சு நம்ம ரோல் பண்ணிட போகிறோம். இந்த மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்து ரோல் பண்ணுவோம்னா நமக்கு டைட்டாக வந்துடும். அது வந்து நமக்கு பிரிஞ்சு போகாமல் இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம செஞ்சுருந்த சோன் பப்படி 3 ட்ரை அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இது இப்படியே ஒரு 1 மணி நேரம் ஆறி வரட்டும். அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 1 மணி நேரமாக இந்த சாக்லேட் சோன் பப்படி நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ கட் பண்ண போயிடலாம். கட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஸ்கேல் எடுத்து வச்சுருக்கோம். அந்த ஸ்கேல் வச்சுட்டு ஒரே மாதிரி சைஸில் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம அட்டவாக்கில் கட் பண்ணுறப்போ ஒரு 3லேருந்து 4 முறை கட் பண்ணோம். அப்போ தான் நமக்கு கட்டாயி வரும். இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே அந்த ட்ரையை திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு லைன் கட் பண்ணாவே போதும். அது வந்து கரெக்டாக அந்த நூல் அந்த ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்கிறதுனால அந்த சோன் பப்படியோட நூலாக வந்துருக்குல்ல, அது ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்கிறதுனால ஒரு லைன் கட் பண்ணாவே போதும், கரெக்டாக கட்டாயி வந்துடும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான சோன் பப்படி செஞ்சு காமிச்சிருக்கோம். பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த நட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது அப்படியே எடுத்து உங்களுக்கு உடச்சும் காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். இந்த சாக்லேட் சோன் பப்படியில் அந்த நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால உண்மையிலே சாக்லேட் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக அந்த ஃப்ளேவரில் இருக்கும், சாப்பிடவும் அருமையாக இருக்கும். அட்டா 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 அருமையாக இருக்குது பார்க்கும்போதே. அப்படியே ஒரு சோன் பப்படி எடுத்து உடச்சும் காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த சாக்லேட் சோன் பப்படி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அப்படியே அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.